வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர் பேக்கர்ஸ்க்கு உண்டான ஜாப்ஸ் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர் பேக்கர்ஸ்க்கான முடிவுகள் 2025. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2024லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 24க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு பெரும் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆட்கள் எடுத்தாங்க, ஆனால் ஆட்களை நியமனம் பண்ணலை. அதனால் இந்த டைம் கட்டாயமாக ஆட்களை நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. அதனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வரும் அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இது பண்டகசாலையிலையும் இந்த வேலைவாய்ப்பு இருக்குது. நீங்கள் அங்கே கூட விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரியப்படுத்துங்க கீழே கமெண்ட் செக்ஷனில். இது ஒவ்வொரு மாவட்டமாக தான் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அறிவிக்கிறதா இப்போ கம்பெனிங் ஒரு அப்டேட் வந்திருக்கு. போக போக பார்த்திங்க அப்படின்னா நிறையா விதமான அப்டேட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புக்கு. முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த அங்கன்வாடிக்கும் நிறையா பேர் விண்ணப்பிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 38 மாவட்ட வாரியாக 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. பொறுமையாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? யாரெல்லாம் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வாய்ப்பு. இப்போ நாச்சி இப்போ டபுள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒன்று இருந்தது இப்போ டபுளாக பண்ணுறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாச்சியப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டத்தில் நாச்சியப்பாவே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாச்சியப்பா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. நாம் 1 by 1 செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேளுங்க. எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்குண்டான அஃபிஷியலான அப்டேட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விண்ணப்பித்து இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்டர்வியூ எப்படி செலக்ட் ஆகிறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உட்பட நாம் தெரியப்படுத்தியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுறாங்க. இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது எப்படிங்க என்னன்னு. இது பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது எப்படி இந்த டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ கட் ஆஃப் என்ன ஏது மார்க் எப்படி என்னதுன்னு பண்ணுறாங்களோ அதேமாரியே ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு முதல்ல ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதுமாரி ஒரு அப்டேட்ஸ் கொண்டு அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகுறாங்களா இல்லை நான் செலக்ட் ஆகுறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகுறாங்க நான் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னாலே ரிசல்ட் வந்த பிறகு ஆனால் வேலைக்கு போனப்போ தான் நாம் இன்னும் செலக்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா வருதில்லை, அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிய வரும் செலக்ட் ஆகலையாட்டங்குது, அவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு நமக்கு லெட்டர் வரல அப்படி தான் தெரிய வரும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறாங்க. நாம் தெளிவாக பார்த்துக்கலாம். இதில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோமா நான் செலக்ட் ஆகிருக்கோமா அப்படிங்கிறத நாம் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட என்ன நிறையா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன அப்டேட்ஸ் தான், ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பலன் கொடுக்கும்.
நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை விற்பனையாளர் பேக்கர்ஸ் 2024 டு 2025 தேர்வு முடிவுகள். தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர் பேக்கர்ஸ் 2025 தேர்வு முடிவுகள். தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர்கள் பேக்கர்ஸ் தேர்வு முடிவுகள் 2025 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா 2024 ஸ்டார்ட் பண்ண இந்த ஜாப்ஸு 2025 இப்போ வந்து போயிட்டு இருக்கிற மந்த் வரைக்கும் ஒரு முடிவே இல்லாத ஒரு அப்டேட்ஸ் தான். இப்போ வந்திருக்கு அப்படின்னா உடனே போய் டவுன்லோட் பண்ணிடலாம். ஆனால் வரப்போகுது அப்படிங்கிற மாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்ஸ் பண்ணுறாங்க. கட்டாயமாக வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்திற்குமே ஒரு பெரும் ஒரு அதிருப்தின்னு கூட சொல்லலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் ரிசல்ட் வெளியாகலாம் அப்படிங்கிற சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரேஷன் கடையுடைய வெப்சைட். நிறைய பேர் வந்து அது என்ன வெப்சைட் அப்படின்னு கேட்குறீங்க. ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்த எல்லாத்துக்குமே அந்த லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த லிங்க்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அந்த லிங்க்ஸ் இல்லை அப்படின்னா கீழே வந்து லிங்க்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறேன். ரேஷன் ஷாப் லிங்க்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும். அந்த லிங்க்ஸை வந்து ஒன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இன்னும் நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அரியலூரில் விற்பனையாளர் பேக்கர்ஸ், செங்கல்பட்டில் விற்பனையாளர் பேக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுல்ல, அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி. ஓகேங்களா? இங்கே எல்லாமே விற்பனையாளர் பேக்கர்ஸ் ரெண்டுமே வந்து தேவைப்படுறாங்க. ரெண்டுமே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர்த்துக்குமே தான் ஆள் எடுப்பாங்க. அடுத்தது திண்டுக்கல், ஈரோடு இதுமாரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்களை வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்தது திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி. அடுத்தது கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை. இது வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்பனையாளர் மட்டும்தான். செக் பண்ணிக்கோங்க. கள்ளக்குறிச்சிக்கு விற்பனையாளர் மட்டும் தான், மற்றபடி யாரும் கிடையாது. பேக்கர்ஸ் வந்து இல்லை. ஆல்ரெடி பேக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் வந்து அங்கே யாராச்சும் விற்பனையாளருக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா விற்பனையாளர் தான் கிடைக்கும். அடுத்தது காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்பனையாளர் பேக்கர்ஸ் வந்து 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி இவங்களுக்கு விற்பனையாளர் பேக்கர்ஸ் 2 பேருமே தேவைப்படுறாங்க. பெரம்பலூருக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்பனையாளர். அடுத்தது ராணிப்பேட்டைக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்பனையாளர். புதுக்கோட்டை இவங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்பனையாளர் பேக்கர்ஸ். சேலம் ரேஷன் கடை விற்பனையாளர் பேக்கர்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை, இங்கேயும் வந்து ரேஷன் கடைக்கு விற்பனையாளர் மட்டும்தான். சிவகங்கைக்கு விற்பனையாளர் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. தென்காசி, தஞ்சாவூர் விற்பனையாளர் பேக்கர்ஸ் 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. தேனி விற்பனையாளர் பேக்கர்ஸ். திருப்பத்தூர் விற்பனையாளர். திருவாரூர் விற்பனையாளர். தூத்துக்குடி விற்பனையாளர் பேக்கர்ஸ். திருநெல்வேலி விற்பனையாளர் பேக்கர்ஸ். திருப்பூர் விற்பனையாளர் பேக்கர்ஸ். திருவள்ளூர் விற்பனையாளர் பேக்கர்ஸ். அடுத்தது திருவண்ணாமலை விற்பனையாளர். திருவண்ணாமலையில் விற்பனையாளர் மட்டும்தான். திருச்சியில் விற்பனையாளர் பேக்கர்ஸ். வேலூர் விற்பனையாளர் பேக்கர்ஸ். விழுப்புரம் விற்பனையாளர் மட்டும். அடுத்தது விற்பனையாளர் பேக்கர்ஸ் விருதுநகர். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் அப்டேட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது எப்பொழுது வேண்டுமானாலும் அப்டேட் சூழ்நிலைக்கு வரலாம்.
அப்டேட் சூழ்நிலைக்கு வந்த உடனே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பல விதமான அப்டேட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.